இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்டு இந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அரசாங்க விடுதியில ஒரு சிறு பெண்ணை அந்த அரசாங்க விடுதியில் இருக்கிற காப்பாளர் ஒருவர் தவறாக பயன்படுத்தினது மாத்திரமல்லாமல் பாலியல் வன்புணர்வு செய்தது இல்லாம அவரை அடித்து துன்புறுத்தி அவருடைய காலையும் உடைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி பாலிமர் நியூஸ் மூலியமா நான் பார்த்து இந்த காணொலியை பதிவிடுறேன். இந்த பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக இருந்தது காலங்கள் எல்லாம் மாறி இப்போ பெண் குழந்தைகளுக்கு எதிரானதா இன்றைக்கு மாறி வந்துருச்சு. ஒரு பெண்கள் கூட ஒரு தைரியமான முடிவை எடுக்க முடியும். ஆனா பாவப்பட்ட குழந்தைகள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய வஞ்சனையில பிரச்சனையில விழுந்து போறாங்க, டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்றது மிக கோபத்தை ஏற்படுத்துது. மிகப்பெரிய ஒரு 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 மன தளர்வை ஏற்படுத்துது. ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பெண் பிள்ளைகள் வைத்து இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கு. சரி, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்முடைய அரசாங்கங்கள் தொடர்ந்து தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அரசாங்கங்கள் தண்டனை கொடுக்கிறது. அரசாங்கம் கொடுக்கும் தண்டனைகளிலே சாட்சிகள் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. இது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தண்டனை கொடுக்குது. ஒரு கிறிஸ்தவர்களாக வேதாகமத்துல இப்படிப்பட்ட கற்பழிப்பு, ரேப் செய்பவர்களுக்கு தண்டனைகள் என்ன கொடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம வேதாகமத்துல தேவன் எப்படிப்பட்ட தண்டனைகளை அவருக்கு கொடுக்கிறார், அப்படிப்பட்டவர்களை அவர் மன்னிக்கிறாரா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு